ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் பிரம்மோற்சவம் வரப்போகுது. அதை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் அக்டோபர் 1 நடைபெறுது. கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம்னா என்ன, அது எப்போவெல்லாம் செய்வாங்க, எதற்காக செய்கிறாங்க, எப்படி இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் செய்வாங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். கோவில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை ஷார்ட்டாக சொல்லணும்னா, இது ஒரு கோவில் சுத்தி. இது எப்போவெல்லாம் நடைபெறும்னு பார்த்தோம்னா, வைகுண்ட ஏகாதேசி, உகாதி, ஆனிவார ஆஸ்தானம் மற்றும் வருட பிரம்மோற்சவம், இந்த விழாக்கள்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலையில் நடைபெறுவது வழக்கம். வர அக்டோபர் 4 12 வரைக்கும் வருட பிரம்மோற்சவம் திருமலையில் நடைபெறுது. அதை முன்னிட்டு அதற்கு முந்தைய செவ்வாய்க்கிழமையான அக்டோபர் 1 கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் திருமலையில் செய்ய போகிறாங்க. கோவில்ங்கிற சொல் ஒரு புனிதமான ஆலயத்தை குறிக்கும். ஆழ்வாருங்கிற சொல் பக்தர், அதாவது ஒரு புனிதமான பக்தரை குறிக்கும். திருங்கிறது வானவரை குறிக்கும். மஞ்சனம்ங்கிறது ஒரு புனிதமான ஸ்நானம், புனித குளியலை குறிக்குது. ஸோ கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம்ங்கிறது கோவிலையும் கோவில் வளாகத்தையும் அதோடு சேர்ந்த கருவறையையும் பக்தர்களால் புனித நீரால் சுத்தம் செய்தல்னு பொருள்படுது. கற்பூரம், சந்தனம், மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து வேரிலிருந்து வரக்கூடிய ஒரு காய்கறியான கிச்சிலி கடாவையும் ஒரு பரிமள கலவையாக செய்கிறாங்க. பரிமளம்ங்கிற வார்த்தைக்கு வாசனைன்னு பொருள். இதை எல்லாத்தையும் ஒரு கலவையாக சேர்க்கும்போது நல்ல வாசனையான ஒரு திரவியம் கிடைக்கும். அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கோவில் உள்ளற கோபுரத்தில், அதே போல் கருவறையில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக இதை ஒரு சின்ன மோட்டார் வச்சு தண்ணீரை பீச்சி அடித்து க்ளீன் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம்ங்கிறது. இந்த கோவில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள், கோவில் ஸ்டாஃப்ஸோடு சேர்ந்து ஈஓ, அவரோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாருமே செய்வாங்க. அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடைபெறும். கோவில் ஆழ்வார் திருமஞ்சனமானது நடைபெறும். அதற்கப்புறமா பார்த்தோம்னா 12 மணி வரைக்கும் நிறைய பூஜைகள் நடத்துவாங்க. நெய்வேத்தியம் அதற்கப்புறமா தான் படைப்பாங்க. 12 மணி வரைக்கும், அதாவது காலையில் 6 மணியிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் எல்லா தரிசனமுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடைபெறக்கூடிய அஷ்டதள பாத பத்மாராதனை சேவை கேன்சல் ஆகிடுது. அதே போல் அன்னைக்கு விஐபி பிரேக் தரிசனமும் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த காரணத்தினால செப்டம்பர் 30 வரக்கூடிய விஐபி லெட்டர்ஸ் எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அக்டோபர் 1 புரோட்டோகால் விவிஐபிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தரிசனம் கொடுப்பாங்க. அஷ்டதள பாத பத்மாராதனை சேவையானது அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை கேன்சல் ஆகிடுது. ஸோ இந்த கோயில் ஆழ்வார் திருமஞ்சனத்தை ஒட்டி கீழ்த்திருப்பதில் கொடுக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகம் வரும். கண்டிப்பாக இலவச தரிசன டோக்கன் கீழ்த்திருப்பதில் அக்டோபர் 1 கொடுப்பாங்க. ஆனால் காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்குமான தரிசனம் மட்டும் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அக்டோபர் 1 இலவச தரிசன டோக்கன் எண்ணிக்கையை வேணால் கம்மி பண்ணிடுவாங்க, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்தோட டைமிங்கும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த செப்டம்பர் 30 அக்டோபர் 1 வாக்கில் டோக்கன் இல்லாத இலவச தரிசனத்துக்கு போகிறவங்க இதை கருத்தில் வச்சுக்கிட்டு போங்க. ஸோ வரக்கூடிய பிரம்மோற்சவத்திற்கான கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாகிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.